ஃபர்ஸ்ட் லினக்ஸ் கமெண்ட்ஸ் பார்ப்போம். விர்ச்சுவல் பாக்ஸ்ல போய் ஃபர்ஸ்ட் இங்க இருக்கும், அங்க சிஸ்டத்துல வச்சிருப்பாங்க. ஸ்டார்ட் கொடுத்தா ஸ்டார்ட் ஆயிரும். எல்லாரும் இருக்கீங்களா? இருக்கட்டும்டா, அவனை ரெக்கார்டிங் பண்ணி போட்டுரும். அவ்வளவுதான். சரி, ஓகே ஓகே. ஸ்டார்ட் பண்ணனும், இது லோட் ஆகும்டா. ஓகே. இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு அவங்க சொல்லுவாங்க, அந்த இதை போட்டா ஓப்பன் ஆயிடும். என்ன உன் பேர் அடிக்கிற? என் பேர் தான் அடிக்கணும். கரெக்ட் தான். ரூட், ஆமா. ஒண்ணு இல்ல ஆமா. இப்போ மேலே வந்தீங்கன்னா டெர்மினல் இருக்கும், சரியா? ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து தெரியுதாப்ப? நல்லா தெரியுது ப்ரோ. இப்போ ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து மேன் எல்எஸ் கொடுத்தா எல்லா இது வந்துடும், கமெண்ட்ஸும். இப்போ MKDAR காப்பி எல்லா கமெண்டும் பார்த்துக்கலாம். மேன் -ls கொடுத்துறான், சரியா? வெளியே வரும். அடுத்து டச்சு ஃபைல் நேம் கொடுக்கணும், ஏதாவது ஒரு நேமு. இப்போ sample.txt இப்படின்னு கொடுத்தோம்னா ஃபைல் வந்து கிரியேட் ஆகும், சரியா? இப்போ கிரியேட் ஆன ஃபைலை வந்து பார்க்கணும் அப்படின்னா கேட் கமெண்ட், கேட்டு sample.txt அப்படின்னு கொடுத்தோன்னா கண்டென்ட் எதுவும் இல்லாதனால இப்படி இருக்கு. இப்போ கண்டென்ட் வந்து ரைட் பண்ணணும்னா இப்போ கேட்டு ஃபைல் நேம் கொடுத்தோம்னா ரீட் பண்ணிக்கலாம். இப்போ இப்போ கண்டென்ட் ரைட் பண்ணணும்னா கேட்டு கிரேட்டர் சிம்பிள் போட்டு sample.test அப்படின்னு கொடுத்தோன்னா இப்போ வந்து ஏதாச்சும் கண்டென்ட் வந்து அடிச்சுக்க கொடுத்துட்டு Ctrl+D கொடுத்தேன்னா வெளியே வந்துடும். கொடுத்துட்டியா? எப்போ திருப்பி அதே மாதிரி கேட்டு sample.testன்னு கொடுத்தேன்னு வைவே, ஹலோ அந்த கண்டென்ட் வந்து ஷோ ஆயிடும். இது வந்து கேட் கமெண்ட். அதே மாதிரி எல்எஸ் எப்பயும் போல தான், உங்களுக்கு தெரியும். லிஸ்ட் ஆஃப் டைரக்டரி பூரா சொல்றதுக்கு எல்எஸ் போட்டு /l கொடுத்தீங்கன்னா எல்லாமே என்னென்ன இருக்கு, டெஸ்க்டாப் இருக்கு, டாக்குமெண்ட் இருக்கு, டவுன்லோட்ஸ் இருக்கு, இது மாதிரி எல்லா ஃபோல்டரும் காட்டும். இப்போ ஒரு ஃபோல்டருக்குள்ள போனோம்னா அதே தான் எப்பயும் போல, உங்களுக்கு தெரியும். CD ஸ்பேஸ் விட்டு அதோட இது இங்க வந்து டாக்குமெண்ட்டுக்குள்ள இது டெஸ்க்டாப்புக்குள்ள போவோம். D இப்போ கொடுத்தா இப்போ டெஸ்க்டாப்புக்குள்ள போயிடுச்சு, சரியா? இப்போ இந்த 3 முடிஞ்சா வேற என்ன கமெண்ட் இருக்கு? அடுத்து ஒரு புதுசா ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணணும்னா MKDA ஃபோல்டர் கிரியேட் பண்ண MKDA ஃபோல்டர்னு வச்சிருக்கேன். இப்போ ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு MK டைரக்டரிக்குள்ள, இது டெஸ்க்டாப்புக்குள்ள, சரியா? இப்போ வெளியவே பண்ணிடுவோம். இப்போ வெளியே வர்றதுக்கு CD ஸ்பேஸ் விட்டு டாட் எப்பயும் போல. டெல்நெட்ல என்னென்ன கமெண்ட்ஸ் படிச்சியா அதே இதுதான். இப்போ உள்ள வந்தாச்சு. இப்போ MKDAR ஃபோல்டர்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்க. இப்போ வந்து இங்கே வந்திருக்கும். இப்போ இது லிஸ்ட் ஆஃப் கமெண்ட் போட்டு பார்த்தோன்னா வந்துருக்கும். இப்போ ஃபோல்டர்னு ஒரு இது வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ கிரியேட் பண்ணிட்டோமா? இப்போ வந்து ஒரு இது ஃபோல்டர் வந்து காப்பி பண்ணோம். இப்போ sample.test இருக்கா, இதை வந்து CP கொடுத்து ஃபைல் நேம் என்ன ஃபைலு, sample.test இருக்கா, sample.test ஸ்பேஸ் விட்டு ஃபோல்டர் நேம் என்ன வச்சிருக்கோம், ஃபோல்டர்னு வச்சிருக்கோம். ஃபோல்டர்னு கொடுத்தேன்னா அந்த கண்டென்ட் பூரா ஃபோல்டருக்கு போயிருக்கும்.
அதை பார்க்கறதுக்கு தான். அந்த கண்டென்ட் இருக்கா ஹலோ லோகேஷ், அது வந்து அதுல காப்பி ஆயிடுச்சு. அதே மாதிரி 1 மினிட் மான் ரெக்கார்ட் பண்றல முடியுதா முடியலையா? சரி ரைட், எடிட்டிங்ல எல்லாத்தையும் போட்டுரு. சொல்றா லோகேஷ். சரி, இப்ப ஒரு இது டைரக்டரி ரீநேம் பண்றதுக்கு மூவ் பண்றதுக்கு எம்பி யூஸ் பண்ணுவோம். எம்பி யூஸ் பண்ணிட்டு எம்பி ஸ்பேஸ் விட்டு ஃபைல் நேம். இப்போ ஒரு ஃபைல் இருக்கா சாம்பிள், சரி ஃபைல் 2 இருக்கா, சாம்பிள்னே வைப்போம். சாம்பிள் டாட் டெஸ்ட் இருக்கா, டெஸ்ட்டுக்கு இப்போ ரீநேம் பண்ணுறேன். சாம்பிள் டாட் டெஸ்ட்டுக்கு பதில் சாம்பிள் 1 டாட் டெஸ்ட்னு வச்சிடுறேன். அதுக்கு எம்பி ஃபஸ்ட்டு சோர்ஸ் ஃபைல் நேமு, எந்த ஃபைல் நேமை ரீநேம் பண்ண போகிறோமோ அந்த ஃபைல் நேமு, அதுக்கடுத்து ரீநேம் பண்ணுறதை வந்து ரெண்டாவதாக கொடுக்கணும். கொடுத்து என்ட்ரு கொடுத்தா ரீநேம் ஆயிரும். இப்போ நீ போய் கேட் கமெண்ட் கொடுத்து பார்த்தேன்னா இருக்காது. கேட்டு சாம்பிள் டாட் டெஸ்ட்னா வராது, நோ சச் ஃபைல்னு ஒன்று, ஏன்னா ரீநேம் பண்ணியாச்சுல. இப்போ வந்து சாம்பிள் 1ன்னு போட்டு பார்த்தோன்னா இருக்கும். அது வந்து அதில் இருக்காது. இது வந்து எம்பிக்கு ரீநேம் பண்ணுறதுக்கு. ஒரு நிமிஷம், வேணாச்சும் மச்சியை சொல்கிறான் மீட்டில் இருக்குன்னு. சரி, மச்சி மீட்ல இருக்கேன்டா. ஆரம்னால டெலீட் பண்றதுடா, ஃபைலை டெலீட் பண்றதுடா. ஆரம் ஃபைல் நேம்டா. இப்போ சாம்பிள், இப்போ ஃபைல் நேம் இருந்துச்சா, என்னென்ன இருக்குன்னு வேணா பார்த்துக்கோ. எல்எஸ் இப்போ ஃபைல் நேம் 2 வந்து டெலீட் பண்ணிடுறேன். அதுக்கு ஆர்எம் ஸ்பேஸ் விட்டு ஃபைல் நேம் 2 டாட் டெஸ்ட் கொடுத்துட்டேன்னா ரிமூவ். டேய் ஃபைல் நேம் வேற போட்டுருக்கடா இருக்கா? சரி பார்த்துட்டேன். ஃபைல் நேம்னா ரிமூவ் ஆயிரும். எப்போ போய் எல்எஸ்ல பார்த்தோன்னா ரிமூவ் ஆயிரும். இப்போ அந்த இது வந்து டெலீட் பண்ணி இது ஆர்எம் யூஸ் பண்ணி டெலீட் பண்ணலாம் ஃபைலை. இப்போ ஃபோல்டரை டெலீட் பண்ணணும்னு நினச்சா, இப்போ சப்போஸ் சும்மா இப்போ ஒரு ஃபோல்டர் டெலீட் இது கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபோல்டர் 2 அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ ஃபோல்டரை டெலீட் பண்ணுறதுக்கு ஆர்எம் தான், அதே தான் கமெண்டு. ஆர்எம் என்ன பண்ணோம்னா /r கொடுத்துட்டு நீ ஃபைல் நேம் அந்த ஃபோல்டர் நேம் கொடுக்கணும். ஃபைலுக்கு வந்து அந்த /r வந்து கொடுக்க தேவையில்லை, அப்படியே கொடுத்துடலாம். இங்கே வந்து ஃபோல்டரு டைரக்டரி ஃபோல்டருக்கு இதை டெலீட் பண்ணணும்னா /r கொடுக்கணும். இப்போ ஃபோல்டர் 2 கொடுத்து டெலீட் பண்ணிட்டேன். இப்போ டெலீட் ஆயிடும். ஆர்எம்டிஆர் போடலாம்லடா, ஆர்எம்டிஆர் போடலாம்ல. ரிமூவ் டைரக்டரி சொல்றேன் போல, அதுவும் யூஸ் பண்ணலாம், இப்படியும் யூஸ் பண்ணலாம். நீ சொல்ற மாதிரி அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி வேணா பண்ணி, இப்போ திருப்பி கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ அதே மாதிரி ஆர்எம்டிஆர்னு போட்டு ஃபோல்டர் 2 எப்போ கிரியேட் டெலீட் ஆயிருந்தா டெலீட் ஆயிரும். அவ்வளோதான், ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் எதுனாலும். அடுத்து விம் கமாண்டு. சரி, இது முடிஞ்சா எப்ப ரீட் ரைட்டு புரியல. 10 நிமிஷம்டா, 10 நிமிஷம் தான். பாருங்க 10 நிமிஷம்டா பாருங்க. எப்ப விம் யாரும் கண்டுக்க மாட்டேன், ஸ்பாம் பண்ணாதடா. புரியல, இப்ப பண்ணவா என்ன? பண்றா. இப்ப விம் கமாண்ட் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இப்ப அதேதான் டெல்நெட்ல என்ன பண்ணியா அதேதான், விம்னு கொடுத்துட்டு ஏதாவது ஒரு ஃபைல் நேம். இப்போ இது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் என்ன சாம்பிள் 1 டாட் டெஸ்ட் எடுத்துக்கும். அதுக்கு விம்மு கொடுத்தனா இந்த மாதிரி டெஸ்ட் எடிட்டர் வந்து ஓப்பன் ஆயிரும். இதுல எடிட் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் எடுத்தணும்.
ஒன்றும் இல்லடா, நம்ம டெல்நெட்ல பண்ண மாதிரி தான்டா இது. டெல்நெட்ல அப்படியே பண்ண மாதிரி தான் சேம். ஆமா டெல்நெட்ல பண்ணலாம். சரி வேற ஃபைல் எடுத்துக்கோ. ஃபைல் நேம் 2, ஃபைல் நேம் 3 எடுத்துக்கோ. இந்த விம் கமாண்ட் ஏன் யூஸ் பண்றோம்னா, ஆல்ரெடி ஒரு ஃபைல்ல ஒரு கண்டென்ட் இருக்குன்னா அந்த ஃபைலை வந்து எடிட் பண்றது, ஃபைல்குள்ள இருக்க கண்டென்ட்டை எடிட் பண்றது, அதான் விம். இப்போ இந்த ஃபைல் நேம் 3ல வந்து எலோன் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு உள்ள வந்தோன்னா என்ன கொடுக்கணும்னா ஐ என்னன்னா இன்செர்ட்னு மாறிடும். கீழே இன்செர்ட் மாறிடுச்சுன்னா நீ எடிட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா எலோ ஏதோ ஒன்று சும்மா டைப் அடிச்சுட்டு இப்போ சேவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா எஸ்கேப் ஃபஸ்ட்டு அமுக்கிடணும். எஸ்கேப் அமுக்கிட்டா இந்த மாதிரி வந்துடும். அதுக்கடுத்து கோலனு WQ ரைட்டு குயிட் வெளியே வர்றதுக்காக கொடுத்து என்ட்ரு கொடுத்துனா இப்போ வந்து எடிட் ஆயிருக்கும். இப்போ நீ அதே மாதிரி கேட் கமெண்ட் கொடுத்து பார்த்துக்கலாம். இப்போ எல்லாமே வந்துச்சு. இந்த மாதிரி எடிட் பண்ணுறதுக்கு இது பூரா விம் யூஸ் பண்ணி எடிட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இப்போ கிரிப்புன்னு ஒரு இது இருக்கும். கிரிப் கமெண்ட் வந்து எதுக்குன்னா, இப்போ நான் டெஸ்ட்ல வந்து எத்தனை வேர்ட்ஸ் அந்த வேர்டு வந்து எத்தனை வாட்டி இருக்கு அப்படின்னு பார்த்துக்க. இப்போ எவ்வளோனா இப்போ சப்போஸ் இ எத்தனை வாட்டி இருக்குன்னு பார்க்கணும்னா இப்போ வந்து கேட்டு ஃபைல் நேமு ஃபைல் கேட்டு ஃபைல் நேம்டா, ஃபைல் நேமு 3 டெஸ்ட்டு ஆரோ கிரிப் கமெண்ட் யூஸ் பண்ணி இப்போ வந்து எத்தனை வாட்டி இருக்குன்னு பார்க்கலாம். என்ட்ரு கொடுத்தோன்னா எங்கெங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு கிரிப் யூஸ் பண்ணி பார்ப்போம். அந்த இது நேரா இருக்கும்ல அண்டா அந்தது. உங்க பேர் ராஜாதான். அடுத்து வேற என்ன இருக்கு? வேற அடுத்து என்ன ஆக்கிரம? அடுத்து சிஹெச் மோடு போவோமா? அடுத்து சிஹெச் மோடு என்னது நம்பர் என்ன? 644 644 644 ஸ்பேசஸ் ஃபைல் நேம் இல்லைன்னா டைரக்டரி பேர். அவ்வளோதானே. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்து ஃபைலை காட்டிடுவோம். இப்போ ls/lன்னு கொடுத்தா அந்த ஃபைல் வந்து ரீட் ரைட்டு இந்த மாதிரி பெர்மிஷன் வந்து கொடுத்துருக்கோமா, அதுக்கு வந்து இப்போ ஒரு ஃபைல் எடுத்துட்டு அந்த ஃபைலுக்கு வந்து என்னென்ன பெர்மிஷன் கொடுக்கணும்னு இந்த சிஹெச் மோடு யூஸ் பண்ணி கொடுக்கலாம். சிஹெச் மோடு 644 ஃபைல் நேம் ஏதாச்சும் ஒன்று 3.test கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தேன்னா அது வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். இப்போ ஒரு நிமிஷம். இப்போ இது என்ன 644 என்ன மீனிங்னா, அந்த ஃபைல் நேம் 3.txt இருக்குல்ல, அந்த ஃபைல் நேம் 3.txt வந்து லோகேஷால மட்டும்தான் எடிட் பண்ண முடியும், ரீடு பண்ண முடியும். மற்ற எல்லாருக்குமே வந்து ரீடு பண்ண மட்டும் தான் முடியும், மாடிஃபை பண்ண முடியாது. அவ்வளோதான். இது சிஹெச் மோடு. அவ்வளோதான் சிஹெச் மோடு. இது முடிஞ்சா இப்போ எட் கமெண்ட் இருக்கு, அதுதான் தெரியும். அதே தான் டெல்நெட்டை பார்த்தோம்ல, எட்டுன்னு கொடுத்துட்டு /n எத்தனை லைனு ஃபஸ்ட்டு 3 லைனா, ஃபஸ்ட்டு 1 வச்சுருக்கேன், 2 லைனு வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ என்னது ஃபைல் 3 மீட்டில் இருக்கேன்டா மச்சி. இருடா மீட்டுக்கு வாடா ஒரு நிமிஷம். லவ் பண்றானே அவன். ஹலோ கண்டென்ட் இப்போ மல்டிபிள் கண்டென்ட் கொடுத்துருந்தா தெரிஞ்சிருக்கும் டிஃபரன்ஸு. இப்போ அந்த இதில்
கொடுத்துட்டேன். என்னடா சவுண்ட் கேக்குது? அப்பா எப்ப பார்த்தனா ஹெட்னா ஃபர்ஸ்ட் 2 லைன் மட்டும். டெய்ல்னா கீழ இருந்து பார்க்கும். ஹெட்டுக்கு பதிலா டெய்ல் கொடுத்தா கீழ இருந்து லைன் ரீட் பண்ணிக்கலாம். கீழ 2 தான் இருக்கு, அதனால அந்த எஸ்ஹெச் மட்டும் வருது. அவ்வளவுதான். ஹெட் டெய்ல் முடிஞ்சா இப்போ வந்து அடுத்து என்ன ஆக்குறமே? சிஹெச் மோடு 674. அதேதான். இந்த இது சிஹெச் மோட்ல இன்னொன்று இருக்கு 674. இதுவும் அதே மாதிரி பெர்மிஷன் தான். இது என்ன பெர்மிஷன் சொல்லிடுறா? இது வந்து ஓனருக்கு வந்து ரீடு ரைட் பர்மிஷன் மட்டும்தான் வரும். அதுவும் இல்லாம குரூப்ல இருக்கிறவங்களுக்கு ரீடு ரைட்டு எக்ஸிகியூஷன் பர்மிஷன் வரும். அவ்வளவுதான். இப்போ இதுவரையும் ஃபைல் ஹேண்டிலிங் கமெண்ட்ஸ் பார்த்தாச்சு. இப்போ யூசர் இது மட்டும் பார்க்கணும். யூசரும் குரூப் ஹேண்டிலிங் கமெண்ட் மட்டும் பார்க்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் சூடோ su கொடுத்து உள்ள ரூட் டைரக்டரிக்கு போகணும் ஃபர்ஸ்ட். சரியா? என்னம்மா நீங்க அங்கிட்டு போங்க கொஞ்ச நேரம். பிரவீன் ஃப்ரம் பரமக்குடி ஆர்சிபி புடி புடி. ஸ்பீக்கர்ல இருக்கு ப்ரோ. பாஸ்வேர்டா? பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு போட்டுட்டா உள்ள வந்துடும். சாரி. இப்ப ரூட் டைரக்டரி வந்துச்சு. சரியா? இப்போ வந்து ஒரு புது யூசரை வந்து கிரியேட் பண்றதுக்கு என்ன கமெண்ட்ஸ்னா sudo add user கொடுத்து ஏதோ ஒரு யூசர் நேம். சரியா? யூசர் ஆட் என்னடா வரும்? ஆட் யூசர் இல்லாம வரும். ஆட் யூசர் ஃபர்ஸ்ட் ஆட் பண்றோம் கிரியேட் பண்றதுக்கு. யூசர் ஆட் இல்லையா? டேய் சும்மா போட்டேன்டா. ஆட் யூசர் போட்டு சேர்த்து போட்டு sudo add user போட்டு அந்த யூசர் நேம் சரியா கொடுத்து என்டர் கொடுத்தனா யூசர் வந்து கிரியேட் ஆயிரும். முடிஞ்சா? இப்ப நியூ நம்பர் கொடுத்துருக்கேன். எஸ் கொடுத்து முடிஞ்சு. இப்போ வந்து யூசர் வந்து ஆட் பண்ணிட்டோம். இதே தான் டெலீட் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. சூடோ ஆட் யூசருக்கு பதில் ஆடுக்கு பதில் டெல்லு மட்டும் கொடுத்துட்டு முடிச்சா டெலீட் ஆயிரும். இப்போ எதுக்கும் திருப்பி ஆட் பண்ணிக்கிறீங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ யூசர் ஆட் பண்ண மாதிரி ஒரு குரூப் ஆட் பண்ணிட்டு அந்த குரூப்புக்குள்ள இந்த யூசர்ஸை போடணும். அதுக்கு என்ன கமெண்ட்ஸ்னா ஃபர்ஸ்ட் குரூப் ஆட் பண்றதுக்கு சூடோ என்னது குரூப் ஆடு ஒரு குரூப் நேம் ஏகேன்னு இருக்கு அப்படியே இருக்கணும். என்ட்ரு கொடுத்துட்டேன்னா ஏற்கனவே இருக்கு வேற ஏதாச்சும் குரூப் நேம். இப்ப ஒரு குரூப் கிரியேட் ஆயிடுச்சு. சரியா? கே அதானே ரைட்டா? வேண்டாம். அடுத்து யூசர் மோடு. ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கா முக்கிலா சும்மா யூசர் மோடு யூசர் வந்து குரூப்ல போடணும்டா. ஃபர்ஸ்ட் குரூப் கிரியேட் பண்ணியாச்சு. எல்கேன்னு குரூப்புக்குள்ள இந்த யூசர் கூட போட போறோம். அதுக்கு ஜூடோ குரூப் என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு யூசர் இப்ப
இப்ப ஃபர்ஸ்ட் யூசர் கிரியேட் பண்ணிட்டோம். ஆட் யூசர் நேம் கொடுத்து யூசர் கிரியேட் பண்ணிட்டோம். டோட்டோ யுவர் ஸ்கிரீன் இஸ் ஸ்ட்ரக்டா, ஸ்ட்ரக் ஆகி நிக்குது. ஸ்டக் ஆகல, நான் எதுவும் யூஸ் பண்ணல. ஓகே ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் யூசர் கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து ஒரு குரூப் கிரியேட் பண்றோம். அந்த குரூப்ல எல்லா யூசரையும் போடுறோம். சரியா? அடுத்து என்ன பண்றோம்னா இப்ப வந்து போட்ட யூசர்ஸ் லிஸ்ட் ஆஃப் யூசர் எல்லா யூசரையும் பார்க்கறதுக்கு என்ன கமெண்ட்ஸ்னா கட்டு /d ஐ கோலன் வச்சு வருதுடா கோமாளி மதன். வருதுடா. பாஸ்ட் பியூட்டி அப்படி கொடுத்து என்ட்ரு கொடுத்தனா லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் வந்து வரும். இது ஏன் யூசரு இப்ப கிரியேட் பண்ண முக்கியன்ற இப்ப கிரியேட் பண்ண யூசர்ஸ். இதே மாதிரி அது ஆள் யூசர் தான். இப்ப குரூப் டேய் தயவு செஞ்சு இந்த மீட்டிங் லிங்க் கேர்ள்ஸ் சைட் ஷேர் பண்ணாதீங்கடா. அது நீ தான்டா பண்ணுவ. இந்த பேஜ் தவிர்த்துவாங்க, ஷேர் பண்ணாதீங்கன்னா சரின்னு கேட்டு அமைதியா இருக்கு. குரூப்னு போட்டோம்னா என்ன ஆகும்னா எல்லா குரூப் கிரியேட் பண்ண குரூப் பூரா வரும். இந்த ஏகே முக்கி எல்லா குரூப்பும் வந்துடும். சரிங்களா? அவ்வளவுதான். அடுத்து இப்ப கரண்டா என்ன யூசர் ஃபர்ஸ்ட் sudo add user கொடுத்து ஆட் பண்ணிடுவோம். சரிங்களா? கேட்கலாம். ரூட்ல இருந்தா வெளியே வரக்கு எக்ஸிட். இப்ப இதுல இருந்து ரூட்டுக்கு போறதுண்டா sudo su கொடுத்தா ரூட்டுக்கு போகும்டா, ரூட் டைரக்டரிக்கு. சரியா? ரூட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு யூசர் கிரியேட் பண்றடா. அதுக்கு யூசர் நேம் வேற ஏதாவது வச்சுக்கிறேன்டா. சோ டக்குன்னு மதன் வச்சிருக்கேன்டா. முடிஞ்சா யூசர் கிரியேட் ஆயிடுச்சுடா. இதே எரர் கொடுத்துட்டு ஒய் கொடுத்துருங்க. இப்ப சரியா? அடுத்து ஒரு குரூப் கிரியேட் பண்ணும். குரூப்புக்கு அதே மாதிரி sudo ஆட் கொடுத்துட்டு ஒரு குரூப் நேம் வந்து வச்சுக்க. ஏதோ ஒண்ணு கொடுத்தாச்சு. இப்ப ஒரு குரூப் எம்ஜேன்னு ஒரு குரூப் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்ப அந்த ஆட் ஆன குரூப்ல வந்து நம்ம மதன்ற யூசரை வந்து போட போறோம். அதுக்கு என்ன கமெண்ட்ஸ்னா sudo யூசர் மோடுன்னு கொடுத்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த யூசர் நேம் யூசர் என்னமோ மதன் எந்த குரூப்ல போட போறோமோ அது ரெண்டாவது பேராமீட்டர். எப்ப கொடுத்தோம்னா எம்ஜே என்ன கொடுத்தேன்? Not your screen is off. யூசர் மோட் அடுத்து குரூப் நேம் மாத்தி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். எம்ஜே இங்க வரும், மதன் வந்து இங்க, யூசர் வந்து அடுத்து ஃபர்ஸ்ட் வந்து குரூப் நேம், அடுத்து யூசர் நேம் கொடுத்தா இப்ப வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அதை எப்படி பார்க்கணும்னா கட்டு இந்த கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணோம்ல அந்த அதே கமெண்ட்ஸ்ல குரூப்புக்கு பால்ல பாஸ்வேர்டு WTன்னு கொடுத்தேன்னா அந்த இது யூசர்ஸ் வந்து பாத்துக்கலாம். இது முடிஞ்சு குரூப் ஹேண்டிலிங் கமெண்ட்ஸ்னா இது பூரா இருக்கணும். அடுத்து இப்ப கரண்ட் யூசரை பார்க்கணும்னா என்ன கமெண்ட்னா WOUAMI இப்ப எதுல இருக்கோன்னு காட்டுறது. இப்ப ரூட்ல இருக்கானா ரூட் வெளியே வந்தேன்னா வெளியே வந்து என்ன இருக்கு ரூட்ல இருந்து வெளியே வந்துட்டேன். இப்ப லோயஸ்ட்ல இருக்கு. அவ்வளவுதான். இப்ப கரண்ட் டைரக்டரியை பார்க்கணும்னா PWTன்னு கொடுத்தா கரண்ட் டைரக்டரியை பார்க்கலாம். இப்ப லோயஸ்ட்
ஸ்டக் ஆயிருக்கும். காட்டுதா இல்லையா? மதுரை உனக்கு நெட் ஸ்லோவா இருக்கும் மதன், அதான் அப்படி இருக்கு போல. என்ன கரெக்டா தான் இருக்கு. சரி ரைட், நானும் போட்டுட்டு இருக்கேங்க. இல்ல இல்ல, நான் சும்மா எனக்கு போடுறேன், அப்லோட்லாம் பண்ண மாட்டேன், கவலைப்படாது. சரி, எப்ப முகேஷ் ரெக்கார்டு போட்டேன்னா என் டிரைவ் லிங்க் அனுப்புடா, டிரைவுக்கு அனுப்பு, பாத்துக்கிறேன். சரிடா. அடுத்து இன்ஸ்டால அப்டேட் பண்றது சாஃப்ட்வேர் கமெண்ட்ஸ். அது என்னன்னா ஒண்ணும் இல்ல, ரெக்கார்ட் போட்டிருக்கேன்டா. ஏபிடி அப்டேட் அப்படின்னு கொடுத்தனா அப்டேட் ஆயிரும். சரியா? இது வந்து சாஃப்ட்வேர். ரெக்கார்ட் போட்டிருக்கேன்டா. ஓகே ஓகே ஓகே. இன்ஸ்டாலேஷன் அண்ட் 3 ரெக்கார்ட் போட்டிருக்கேன். பிக் டேட்டா இத மட்டும் போடல. நேரம் அமைதியா ரெடி. சொல்லவா? நீங்க ஏன்டா ரிமூவ் பண்ணீங்க அவனை? பேசுறீங்களா? ஹலோ, ஏன்டா ரிமூவ் பண்ணீங்க? பாவம்டா. யாரு? சரி ரைட். 5 நிமிஷம் வர முடியாது மதன், வேஸ்ட் மதன். சொல்லவா? சொல்லு, யூடியூப்ல பாத்துக்கிட்டு. இன்ஸ்டாலேஷன் அண்ட் அப்டேட் சாஃப்ட்வேர் கமெண்ட் இப்ப பார்க்க போறது பூரா. இப்ப sudo apt அப்டேட் கொடுத்தா ஃபுல்லா அப்டேட் ஆகும் சாஃப்ட்வேர். Kali Linux அப்டேட் ஆகும். வேற அக்கௌண்ட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிருக்கேன்டாவே. யார ரிமூவ் பண்ணா? இப்ப sudo apt அப்டேட் பண்ணா எல்லாமே அப்டேட் ஆகும். இப்ப பேக்கேஜ் அப்டேட் பண்ணனும்னா அப்கிரேட் யூஸ் பண்ணு. அப்கிரேட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தனா அப்கிரேட் ஆயிரும். கண்ட்ரோல் சி குடுறாடே, ரொம்ப நேரம் ஆகுதுடா. சரி, அப்படின்னா அப்டேட் ஆகும்டா. கண்ட்ரோல் சி கொடுத்துரு. முடிஞ்சு அது அப்புறம் பாத்துக்கலாம். அப்ப இப்ப அதே மாதிரி இப்போ ஒரு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணோம்னா அதேதான், sudo apt இன்ஸ்டால் கொடுத்து பேக்கேஜ் ஸ்கிரீன் தெரியலடா டேய், ஒரு நிமிஷம் ஸ்கிரீன் தெரியல. தெரியுதா எல்லாருக்கும்? Your screen is not visible, Chotu. No, we couldn't get a screen. See, we couldn't எனக்கு see a மட்டும் தான் screen. தெரியல, யாருக்குமே தெரியலையாடா? தெரியுதுடா அதோ, ஆனா ஸ்டக் ஆயிருச்சு, திருப்பி போடு. தெரியுதா? Yeah, I think so. Your screen is stuck. Please rejoin the meeting in %. தெரியுதா தெரியலையா? இல்லடா, எனக்கு No, தெரியலடா. you're not visible, Ra. No, your screen is not visible. டேய் கொஞ்ச நேரம் அமைதியா இருடா நீ. எப்பா அங்க ஜிடில போய் பேச மாட்டேன், நீங்க உட்காந்து உளறிட்டு இருக்க வயிறு. ஜிடில நீ தானே பேசலாம், பேசிட்டு இருந்தேன். சேரா எப்பா உடனே. Just shut the fuck up. எப்படா? அதான் நான் லெஃப்ட் ஆயிட்டு ரீஜாயின் பண்றேன், அப்பா தெரியுதான்னு பாக்குறேன். என்னை அட்மிட் பண்ணு. என்னடா பண்ற பசனா? உங்களுக்கு எதுவுமே தெரியலடா அவன. சோட்டு வெளியே போயிட்டு உள்ள வா திருப்பி. முகேஷ், உனக்கு தெரியுதா முகேஷ்? முகேஷ் தெரியல. சொல்லுடா, அப்ப அமைதியா உட்காந்துருக்க. இப்ப வந்து இன்ஸ்டால அப்டேட் பண்ணோமா, இப்ப பர்டிகுலர் பேக்கேஜை மட்டும் இன்ஸ்டால் பண்றதுக்கு sudo apt இன்ஸ்டால் பேக்கேஜ் நேம் ன்னு கொடுப்போம். ஏற்கனவே இன்ஸ்டால் ஆனதுனால அது காட்டுது அப்டேட்னு. அடுத்து இப்ப ரிமூவ் பண்ணணும்னா அதே கமெண்ட் தான், இன்ஸ்டாலுக்கு பதிலா ரிமூவ்னு கொடுக்கணும், அவ்வளவுதான். ஓய் குர்ரா.
இப்போ ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பர்டிகுலர் ஃபைலை வந்து சர்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா சர்ச் ஃபைல் நேம் ஏதாவது ஒரு பேக்கேஜ் நேம் என்மேப் அதே போடு என்மேப். என்மேப் ஆல்ரெடி இருக்கா அந்த மாதிரி இப்ப அந்த இது போட்டு காமிடா டே என்மேப் ஸ்பேஸ் பிஎஸ்என்ஏ போட்டு காமி. PSNA cet.edge.in வேலனபிலிட்டி வந்து பார்த்துக்கலாம். இப்போ பாரு எத்தனை இருக்குன்னு பாரு. திருப்பி போடணும்னு நினைக்கிறேன் அந்த கமாண்ட. npm வந்து ஃபவுண்ட் இல்ல ஏன்னா ரிமூவ் பண்றோம்ல. சூடோல போடுறா. இல்லடா npm இன்ஸ்டால் பண்ணல. இதெல்லாம் பண்றதுக்கு நெட் தேவையாடா அதெல்லாம் பண்றதுக்கு? இல்லடா இதெல்லாம் எக்ஸாம்பிள்டா அந்த கமாண்ட். இல்ல மணி நெட் தேவைப்படுமா நான் இது பண்றதுக்கு? இதுக்கா இந்த கமாண்டுக்கு நெட்டுக்கு தேவைப்படும். எடுக்கும்ல http. டேய் நீ சூடோல போட்டு பண்றா டேய் தப்பா பண்றடா லோயஸ். இருடா sudo nmap www.psnacet.edu.in. ஆமா இதுக்குள்ள போகாம இருக்கும்ல ரூட்ல இருந்தேன்னு நினைச்சேன். சாரி. டேய் விர்ச்சுவல் மிஷின்ல போறதுக்கு நெட் தேவைப்படுமா படாதா? தேவைப்படாது. லோட் ஆயிட்டு இருக்கு வரும். ரெயில்னு வருதுடா. சரி விடு இது தேவையில்ல நமக்கு வந்து இதுதான் மெயின். இன்ஸ்டால் பண்றது ரிமூவ் பண்றது பேக்கேஜ் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கிறது. அவன் சொன்னது அட்வான்ஸா அவன் போறேன் அதை விடு. அடுத்து இப்போ நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் இருக்கு. அதுக்கு என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குன்னா np addr அப்படின்னு கொடுத்தனா ஐபி அட்ரஸ் வந்து பார்த்துக்கலாம். இருக்கா இது வந்து லோக்கல் ஹோஸ்ட் ஓட ஐபி அட்ரஸ். இப்போ ஐபி ஏடிடிஆர்னா ஐபி அட்ரஸ் செக் பண்ணிக்கலாம். இதே பிங்க் பண்ணி பார்க்கலாம். இப்போ பிங்க்னா அதே தான். பிங்க்கு நம்ம ஏதாவது எப்பயும் www.host நேம் போடுவோம். முன்னாடி ஒன்னு மைனஸ் சீன் போடணும் அது போட மாட்டேன். இப்போ கூகுள் நமக்கு ஒரு 4 பேக்கெட் டிரான்ஸ்மிட்டர் மட்டும் போதும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா /c கொடுத்துட்டு எத்தனை 3 வேணும்னா 3 கொடுத்துட்டு என்டர் கொடுத்தனா அந்த 3 மட்டும். அதான் சொல்ல வரேன்னா இப்போ லோகேஷோட லேப்டாப்ல இருந்து கூகுளோட சர்வருக்கு ஒரு 3 டேட்டா வந்து சென்ட் பண்றேன். சென்ட் பண்ணிட்டு அவங்க ரிசீவ்டுன்னு வந்துருச்சுன்னா இங்க ரிசீவ்டுன்னு காமிக்கும். அவ்வளவுதான் மேட்ரு. சூடோ எஸ்யூ போயிட்டு ரூட்டுக்கு போயிருங்க. ரூட்டுக்கு போனதுக்கு அடுத்து பிங்க்கு அதே கமெண்ட்ஸை கொடு. இருக்காது பிங்க்கு /c google.com. போடலாம் போடாம இருக்கணும். லோட் ஆகுது லேட் ஆகுது. அப்பதான் டக்கு டக்குன்னு இருந்துச்சு. www யார் போடுவா? அது அதனால இல்லடா வேற ஏதோ காரணமா இருக்குடா. பாரு அது அப்புறம் வந்துச்சுடா டக்கு டக்குன்னு இப்பதான் வரல. சரி விடு நீ அதே காமி பிங்க் www மொட்டையா போடு போதும். 5 minutesரா. அவ்வளவுதான் இதோட முடிஞ்சு. இதோட முடிஞ்சிரும். இதோட முடிஞ்சு.
www.google.com போட்டா வந்துரும்டா, பிங் பண்ணி வரும்டா. மொட்டை எப்படியே போடலாம்டா. ஏதா இது டெம்பரரி ஃபெயில்னு வருதுடா, ரெசல்யூஷன். உனக்கு நெட் சரியா கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அதான் அப்புறம் தான் வந்துச்சு. வேற என்ன, அவ்வளவுதானே? அவ்வளவுதான், இதோட முடிஞ்சுச்சு. இது மட்டும் இதா இருக்கு, நெட்வொர்க் கிடைக்கல போல. வேற நம்ம வெப்சைட் நானும் தெரியாதடா, இப்பதான்டா தெரியும். அவனுக்கு எல்லாமே தெரியும், ஹேக்கர்ரா. நான்லாம் அப்படி துரோகம் பண்ணுவேன் நான் யாருக்காவது? பண்ணுவடா. இருக்கு அவ்வளவுதான். எக்ஸிட்